Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கேள்விக்கான பதிலை ஸ்டாப் பண்ணதுலேருந்து எல்லோரும் மறுபடி போடுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா சரி வீடியோக்கு தான் பார்த்தீங்கன்னா வியூஸ் வரல, ஸோ ஷார்ட்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்தேன். ஷார்ட்ஸ் வேணாம், எங்களுக்கு வீடியோ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய மறுபடியும் கமெண்ட்ஸ் வந்துச்சு. உடனே பார்த்தீங்கன்னா சரி ஓகே, எதுக்கு நம்ம டவுட் அப்படின்னு சொல்லி ஒரு போல் போட்டிருந்தேன். அந்த போலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 69% ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து எங்களுக்கு வீடியோவில் தான் கேள்விக்கான பதில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ உங்களோட ஆசை எதுக்கு நவீனாக்கிட்டு இன்னுமே கேள்விக்கான பதில் வீடியோலேயே நம்ம சேனலில் வந்துடும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 32nd எபிசோடான இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாம்ராஜோட கமெண்ட்ஸை பார்த்துடலாம். அவர் என்ன கேட்குறாருன்னா, ஃபஸ்ட்டு சிங்கப்பெண்ணை சீரியலில் நெக்ஸ்ட் ட்ராக் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்குறாரு. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா மேரேஜை வச்சு இவங்க மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிடையாது. வேறு எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் தெரிஞ்சவொடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரோஜா சீசன் 2ல் சிப்பு சுரேன் மறுபடியும் என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு சான்சஸே கிடையாது. ஆக்சுவலாக அவர் இறந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சீரியலோயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிங்கப்பெண்ணை சீரியல் இந்த வாரம் 9.47 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சிங்கப்பெண்ணை சீரியலில் மகேஷுக்கும் ஆனந்திக்கும் மேரேஜ் நடக்குமா, அப்படி இல்லைன்னா அன்புக்கும் ஆனந்திக்கும் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டமான கொஸ்டின். சிங்கப்பெண்ணை சீரியலோட மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரிஜினல் வெர்ஷனில் சொல்கிறேன், அங்கே வந்து ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் நடக்கல. ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து குழந்தை பிறந்துடும். அந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அன்பு ரொம்பவே உதவி செய்வார் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் தமிழில் பார்த்தீங்கன்னா அன்புக்கும் ஆனந்திக்கும் மேரேஜ் நடந்தால் தான் ரசிகர்கள் ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ டிஆர்பிக்காக இந்த மாதிரி கொண்டு வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்குது. இவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரெக்னென்சி ட்ராக்கை பார்த்தீங்கன்னா பாதியிலே விட மாட்டாங்க. ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி தான் ஒரு மெயின் ட்ராக்காகவே அந்த சீரியலில் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயே வச்சுருப்பாங்க. அண்ட் சிங்கப்பெண்ணை சீரியலில் கோகிலா மேரேஜ் எப்போ வரும்னு கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சக்தி ராஜேஷோட கமெண்ட்ஸை பார்த்துடலாம். இலக்கியா சீரியலோட அப்கமிங் ட்ராக் கேட்குறாரு. அப்கமிங் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கார்த்திக்கும் பிரியாக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற பிளான் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து அவங்க ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறது ஒரிஜினலாகவே ஆயிரும் போல். அந்த மாதிரி தான் சீரியலோட ஸ்டோரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மகேஷ் சாரை பார்த்தீங்கன்னா வில்லன் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி ஆக்குறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி மணமகளேவா சீரியல் நான் பிரைம் டைம் பண்ணுற டைம் ஸ்லாட்டில் ரொம்பவுமே சூப்பராக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த சீரியல் பிரைம் டைமுக்கு வந்தால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் பாண்டவர்லம் சீரியலும் பிரைம் டைமுக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மணமகளேவாக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பிரைம் டைமுக்கு வரதுக்கு சுத்தமாக சான்சஸே கிடையாது. ஆல்சோ கூடிய சீக்கிரம் ரஞ்சனி சீரியலில் மேரேஜ் ட்ராக் ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் அபர்ணா என்ன கேட்குறாங்கன்னா, வீரா சீரியலோட மெயின் ட்ரூத்தான பாண்டியனோட டெத் ட்ரூத் வந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இப்போதைக்கு அது வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கணேஷ் அண்ட் அபிராமியோட நியூ சீரியல் எப்போ வரும்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு அவங்க எந்த சீரியலும் நடிக்கலை. எஸ், ஆல்சோ கூடிய சீக்கிரம் ஸ்டார் மால சின்ன மருமகள் சீரியலோட ரீமேக் வந்து வரப்போகுது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஆக்டர் சங்கரிஸ் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடைக்குது. ரோஜா சீசன் 2வோட அப்கமிங் ஸ்டோரியை ப்ரிடிக்டே பண்ண முடியல. ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் டிவியில் டப்பிங் சீரியல்ஸ்லாம் வருமா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். இன்னுமே வரதுக்கு சான்சஸ் அவ்வளவா இல்லை. மன்னவன் வந்தானது அப்படிங்கிற சீரியல் ஜீ தமிழில் ட்ராப் ஆயிடுச்சு ஏன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு சீரியல் வந்த மாதிரி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கல. ஆல்சோ மணமகளேவா சீரியலோட டைட்டில் சாங் இன்னுமே யூடியூப்பில் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் மலர் சீரியலும் டைட்டில் சாங் அப்லோட் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு அப்புறமா தான் அப்லோட் பண்ணாங்க. பட் மணமகளேவா வந்து இன்னும் ரொம்ப நாள் ஆச்சு, அப்லோட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ எனக்கு பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் தீபக் வின் பண்ணால் ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் யார் வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் கமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, நினைத்தால் இனிக்கும் சீரியல் எப்போ முடிய போகுதுன்னு கேட்குறாங்க. கூடிய சீக்கிரம் முடிய போகிறதா சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஜனவரி 19 சண்டேவோட கிளைமேக்ஸ்னு தகவல்கள் கிடச்சிருக்கு. ஐயனார் துணை சீரியல் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரேமா சுரேஷ்குமார் கேட்குறாங்க. மேக்ஸிமம் இந்த சீரியல் 9:30க்கு தான் வரும். அதுவுமே எதிர்நீச்சல் சீசன் 2வோட இது ஹிட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சுக்கலாம். அப்கமிங் எபிசோடில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைஸ் பார்க்கலாம். தொடர்ந்து கேள்விக்கான பதிலுக்கு உங்களோட கொஸ்டினை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.